இப்பொழுது கூட உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது சொற்ப நேரத்தில் நாங்கள் சில நேரம் தியானித்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்கு செல்ல நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு பேசும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வார்த்தையில் ஒன்றும் இல்லை, என் வார்த்தையில் ஒன்றும் இல்லைப்பா. உங்களுடைய வார்த்தை ஒன்று வந்தால் கூட போதும், ஒரே வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த மனுஷன் சொன்னது போலப்பா. ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இன்று சங்கலம் வந்திருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை தான் முடியிருத்திலிருந்து வேண்டும். Lord, one word from your heart, one word from within your heart is all that these children need this evening, Lord. Every one of them, ஒவ்வொருவருக்கும் அதுதான் வேண்டும் சுவாமி. அது கிடைத்தால் போதும் அப்பா. ஆண்டவரே, அப்பத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டது சுவாமி, அதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் சுவாமி. ஆகவே இந்த நாளில் ஆசீர்வதித்து எங்கள் அனுப்பும். ஜெப வேலை விசேஷமாயப்பா எங்கள் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா, ஜெபத்தை விரும்புகிறவரப்பா, அதை பலியாக ஏற்றுக்கொள்கிறவரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சாங்கள் அதை செய்ய போறதுக்காக நன்றி. இது வரைக்கும் எங்கள் ஜெபத்தில் நீ கொடுத்த ஏராள நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ அது கூட சுருக்கமாய் வேத வாசிப்பேன், ஏன்னா நமக்கு சீக்கிரமாக முடிக்கணும் நம்ம. ஆகவே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா. யாராவது வாசிங்க. நம்ம சொற்ப மக்கள் வந்திருந்தாலும் God is going to bless every one of you. நீங்கள் எல்லா சிரமத்தை பாராமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆகவே அதோடைய ஆசீர்வாதம் உண்டு. எவ்ரி சாக்ரிஃபைஸ் பி அ பிளெஸிங் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நாம் தேவனுக்காக எதையெல்லாம் தியாகம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தியாகம் செய்வோம் அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் இருந்தால் கூட போதும் சொன்னார். மத்தியில் இருக்கிறார் பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக இருக்கிறார். ஆகவே வார்த்தையை தியானிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆமேன் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். ஜீவனுள்ள கற்களை போல என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள கற்களை போல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாம்? ஜீவனுள்ள கற்கள். The body of Christ is made of lively stone. ஜீவனுள்ள கற்கள். அந்த கற்கள் மூலமாக என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு மாளிகையை உருவாக்கிட்டார். சரீரமாகிய சபை ஒரு மாளிகை. அதிலிருந்து நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருந்து அவருக்கு ஜீவ ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சபை எதற்காக இருக்கிறது? ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்காக. பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்றால் மாம்ச பலியை பார்க்கிறோம். வேதம் சொல்லி தங்களுடைய மிருகங்களை, ஆட்டுக்கடாக்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் சமர்ப்பித்து அவர் தேவனிடத்தில் அவர்கள் பலியாய் செலுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்லுது அந்த பலிகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று. இங்கே வந்து பார்க்குறோம் ஜீவ பலி. பழைய ஏற்பாட்டின்படி அந்த மாம்ச பலி, மிருகம் பலிகள் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவோடு அது முடிந்து விட்டது. இயேசு சுவாமி தமே நமக்காக பலியாய் செலுத்தினபடியினால இனி நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நாம் அழைக்கப்பட்ட நாம், சபையாக இருக்கும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஜீவ கற்களாக ஒரு மாளிகையாய் உருவாக்கப்பட்டு, lively stones. A mansion has been built. We are all built up a mansion by the lively stones that God has built up. அதை வச்சு தான் நம்மை கட்டியிருக்கிறார். அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? ஆசாரியர்களாக ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுது நாம் ஆசாரியர்களாக இருந்து அவருக்கு பலிகளை செலுத்த போகிறோமா? என்ன பலி? ஆவிக்குரிய பலி. இனி மாம்ச பலி அல்ல, ஆவிக்குரிய பலி. வேதத்தில் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதெல்லாம் பக்தர்கள் பலி செலுத்தினார்களோ அப்பெல்லாம் தேவன் வந்து அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும். அது அவருக்கு பிரியமாக இருந்தது. 8ஆம் அதிகாரம் ஆதியாம் புஸ்தகம் 20-21 வசனங்கள் வாசிப்பில் என்றால், நோவா மழை நின்ற பிறகு வேலையை விட்டு வெளியே வந்தவுடனே என்ன செய்தான்? சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் எடுத்து தேவனுக்கு பலியிட்டான். வேதம் சொல்லு தேவன் அதை முகந்த பொழுது சுகந்த வாசனையாக இருந்தது என்று முகந்தாராம். அப்பொழுது என்ன சொன்னார் மனதில்? இனி இந்த பூமியை மனிதர் நிமித்தம் நான் சபிக்கவே மாட்டேன், இனி சபிக்கவே மாட்டேன். காரணம் இவர்களுடைய இருதயம் சிறு வயதிலிருந்து பொல்லாங்கலாமா இருக்கிறது. ஆகவே நான் இவரை சபிக்க மாட்டேன், இவர்கள் நிமித்தம் நான் சபிக்க மாட்டேன்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார். வேதம் சொல்லுது உலகம் இருக்கும் நாளெல்லாம்
இந்த உலகிற்கு நாளெல்லாம் இரவும் பகலும் இருக்கும், விதைப்பும் அறுப்பும் இருக்கும், கோடை காலமும் எல்லாம் இருக்கும், அப்படியே நடக்கும். ஆகவே இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானித்த ஒரே ஒரு காரணம் தெரியுமா? அன்றைக்கு நோவா தேவன் செய்த நன்மையை நினைத்து, ஆண்டவரே எங்களை காப்பாத்தினீரே, இத்தனை மக்கள் அழிவு போகும்பொழுது எங்களை காப்பாத்தினீரேன்னு சொல்லி அவன் தேவனுக்கு பலி செலுத்தினார். தேவனுக்கு பிரியமாக இருந்தது பார்க்கிறோம். இரண்டாவதாக 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாம் புஸ்தகத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். தேவன் அவன் மகனை பலி செலுத்தும்படிக்காய், தகன பலியாய் கொடுக்கும்படிக்காய் கூப்பிட்டார். உடனே போனான், தைரியமாக செலுத்தினான், பயப்படவே இல்லை. தேவனுக்கு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தை தான், ஆனாலும் அவன் விசுவாசித்தான். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கார் வாக்குத்தத்தம், இவன் மூலம் உலகம் முழுவதும் ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆகவே ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு போனான். செலுத்தி கொண்டிருக்கும் போது அதை பார்த்த தேவன் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, நீ உன் மகன் ஒரே மகனை நீ செலுத்தும்படிக்கு நீ ஒப்பு கொடுத்தாய், தயங்கவே இல்லைப்பா, நீ தயங்கவே இல்லை. ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிப்பா. சாலமன் என்ன செய்தானா? தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தி வைத்த பொழுது அவன் தேவனுக்கு நன்றி கடனாக பலி செலுத்தினான். 1000 கடாக்களை செலுத்தினான் வேதம் சொல்லுகிறது. அன்றிரவு தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் வந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாய், வாட் எவர் யூ ஆஸ்க் ஆஃப் மீ ஐ வில் கிவ் இட் டு யூ சாலமன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு பிரியம், அந்த அளவுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானது பலி. காரணம், நன்றி உள்ள இருத்தை அது காண்பிக்கிறது, நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது, உடைந்த உள்ளத்தை அது காண்பிக்கிறது. அதை கண்டுதான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இனிமேல மாம்ச பலி மிருக பலியே கிடையாது. நாம் செலுத்த வேண்டியது என்ன? ஆவிக்குரிய பலிகள். அதை தான் இந்த சாயங்காலம் சில நிமிஷம் நேரம் பார்க்க போகிறோம். என்ன இந்த ஆவிக்குரிய பலிகள், என்னதான் இது ஆவிக்குரிய பலிகள் என்று சொல்லி தான் நான் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அருமையான வசனம் அங்கே இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. படிங்க பிரதர். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் விரும்பும் பலி என்ன? நம்மை முற்றிலுமாய் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பது. டு சரண்டர் ourselves totally. சுவாமி என்ன சொல்றது ஆண்டவர்கிட்ட? என் சரீரம், என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் கைகள், என் கால்கள், என் எல்லாமே உமது தான் சொந்தம் சுவாமி, நீ தான் எல்லாம் சுவாமி. காரணம், நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேவியர்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொன்ன பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீர்கள் என்றால், எல்லாருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், கோத்திரங்களுக்கும் இந்த தேசத்தை கொடு, இந்த லேண்டை கொடு, இந்த பகுதியான இடத்தை கொடு என்றெல்லாம் சொன்னார். ஆனால் லேவியர்களுக்கோ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒன்றும் கொடுக்காதீங்க, ஐ ஆம் தேர் போர்ஷன், ஐ ஆம் தேர் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொன்னார். நானே அவருக்கு சந்ததி, நானே அவருக்கு சொத்து, நானே அவருக்கு சம்பத்து என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு தேவனுடைய ஊழியர்களாக இருப்போம் என்றால், ஆசாரியர்களாக இருப்போம் என்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நாம் பரிசுத்த ஆசாரிய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have been called to be a royal priesthood, a holy nation, a peculiar nation, a peculiar people who have been called forth to show forth the praise of His goodness என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமா, இருளிலிருந்து மகா பெரிய ஒளியில் கொண்டு வந்த தேவனுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு அழைக்கப்பட்ட தேவ ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரிய கூட்டம் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி பலி செலுத்துவதற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து, நீர்தான் எனக்கு எல்லாம் சாமி, thou art my possession Lord, thou art my inheritance Lord, it is not gold and silver, it is not wealth and riches, நீர்தான் எனக்கு எல்லாம் சுவாமி என்று சொல்லி நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் நம்மை முற்றிலுமாய் சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுப்பது. அது மாற்றம் இல்லை. வேதம் சொன்ன சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவி தங்கும் ஆலயம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 6-19ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதே. ஆகவே நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம், நீங்கள் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சரீரமாய் நம்மை கர்த்தர் அழைத்தவர் என்ன செய்யணுமா? அந்த சரீரத்தவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பெடுக்கணும். That is well pleasing in His sight. அது தேவனுக்கு உகந்த பலி.
முதலாம் வாசனத்தை வாசித்தோம் 1:2-5 அவருக்கு பிரியமான பலியை செலுத்தும்படிக்காய் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இது அவருக்கு பிரியமான பலி பிரியமானவர்களே. இரண்டாவதாக இன்னொரு பலி இருந்து வேதத்தை வாசித்து பாருங்கள். நாம் எபிரேயர் 13:15 வாசிப்பில்லைண்டா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஸ்தோத்திர பலி. வாயின் நம் முதல் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த கண்டினியூஸ்லி என்று எழுதப்பட்டிருக்கு. We offer the sacrifice of praise to God continually. தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேலைக்கு போகும்போது, வேலையில் இருக்கும்போது, குடும்பத்தோடு இருக்கும்போது தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லப்பட்டதா சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி, ஸ்தோத்திர பலி. காரணம், எத்தனை நன்மையை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கார். இப்பொழுது கூட போன வாரத்தில் ஒரே நாளில் என்ன ஆச்சு பாருங்க, ஜஸ்ட் 1 day தான். ப்ரீவியஸ் வரைக்கும் நாங்கள்லாம் வெளியே சுற்றிட்டு நாங்கள் எல்லாம் வெயிலில் சந்தோஷமாக பார்த்துட்டு, எங்களுடைய கசின் வந்திருந்தாங்க, என்னுடைய ரூபியோட சிஸ்டர் வந்திருந்தாங்க, பர்ஜ் கலீஃபா அதெல்லாம் போய் காட்டிட்டு வந்துட்டு, ஆகவே நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக. அடுத்த நாள் காலையில் ஒரே நாளில் என்ன மழை அடின்னு அடிச்சது பாருங்க. Nobody could control the amount of riches, glory and power can never control God's power. தேவனுடைய வல்லமையை ஒரு நாளும் யாரும் அடக்க முடியாது. தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நேசு செய்த நன்மைகள்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம் சொல்லுவான், இனிமேலும் அவன் செய்ய போகிற நன்மையை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்துட்டார். ஆகவே என் வாழ்க்கையில் நன்மை தான் நடக்கும் சுவாமி, தீமை ஒன்றும் இல்லை, நான் ஆஸ்வதிக்கப்படுவேன், நான் செழித்திருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் தூய்மையாக வாழ்வேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணுமா. அதுதான் தேவனுக்கு உகந்த வாசனை. பிரியமான தேவ பிள்ளைகளே, the Bible says it's a sacrifice of praise. சாக்ரிஃபைஸ். எதுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? கஷ்டத்தின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், நஷ்டத்தின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், வியாதியின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், சுகத்தின் மத்தியிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், செழிப்பான நாட்டிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். செழிப்பான நாட்டில் ஸ்தோத்திரம் பண்ணுறது சுலபம், கஷ்டத்தின் நாட்டில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆண்டு சொல்கிறதுமா, அது ஒரு பலி சொல்கிறார். இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் விச் ஐ எக்ஸ்பெக்ட், விச் ஐ அட்மயர், விச் ப்ளீசஸ் மீ என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது தேவனுக்கு பிரியமான பலி என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஞாபகமே எனக்கு வர்றதில்லை பாயிண்ட்ஸ்லாம், வயசாகி போச்சு, ஆனால் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் மூணாவதாக அருமையாக சொல்லப்பட்ட இன்னொரு பலி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அழகாக பாஸ்டர் எடுத்து அந்த வசனத்தை சொன்னார். சங்கீதம் 51:16-17 வசனம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவரே, நொறுகுண்ட ஆவிதான் உமக்கு பலியாக இருக்குது. The sacrifice of God are a broken spirit and a contrite heart. உடைந்த இருதயம், நொறுகுண்ட இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீர் சுவாமி என்று சொல்லி தாவீது சொல்கிறான். தாவீது 51 வாசிக்கும் போது அதிகாரத்தில் அவன் பாவம் செய்த பிறகு அவன் உடைந்து போயிட்டான், மிகவும் உடைந்து போயிட்டான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, எனக்கு யாராலும் ஆண்டவரே ஆடுகள் கடாக்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமாக இருக்குதப்பா, எனக்கு ஆசிசெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கட்டாலும் கொடுத்துடுவேன், ஆனால் உமக்கு அது பிரியமில்லையே. ஆனால் நீ விரும்பும் பலியெல்லாம் சுவாமி ஆண்டவரே உடைந்து இருதயம்தான் சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை உடைத்தவனாக, ஐயோ நான் பாவி, உமக்கு விரோதமாய் தான் நான் பாவம் செய்தேன். I have sinned against thee only, I have sinned and done this evil in thy sight என்று சொல்கிறான். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் சுவாமி. அதுதான் நாம் செய்ய வேண்டும் ஆண்டவரத்தில். யார் மேலேயும் நாம் குறை சொல்லக்கூடாது, யாரை பற்றியும் நாம் சொல்லக்கூடாது. உமக்கு விரோதமாய் நான் செய்தேன் சுவாமி, நான் ஒத்துக்கொண்டு நாம் உடைந்தவளாய் ஆண்டவத்தில் வருவோம் என்றார். அந்த பாவத்தை எல்லாம் கழுவ வல்லவராக இருக்க காரணம் அது ஒரு பலியாய் அவர் கருதுகிறார். பிரியமானவர்களே, all that God desires of us is a broken and humble heart. தேவனிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. நம்மை தாழ்த்தி வரும் பொழுது தாழ்மை உள்ளவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். is humble that will magnify the Lord என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்கள் தான் தேவனை மேன்மை பாராட்டுவார். தாழ்மை உள்ளவர்கள் ரட்சிப்பை சூழ்ந்து கொள்வார்கள் வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ள பூமியை சூழ்த்து கொள்வார்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே எது இருந்தாலும் உடைந்த மக்களாய் நாம் ஆண்டத்தில் வருவோம் என்றால், எந்த சூழ்நிலையிலும் வருவோம் என்றால் அதை புறக்கணிக்கவே மாட்டார், அது தள்ளிவிடவே மாட்டார். உங்களை கட்டாயம் அரவணைப்பார். காரணம் அதுதான் விரும்புகிறார், அதுதான் விரும்புகிறார். வேதம் சொல்லவில்லையா, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவன். அது மாத்திரம் இல்லை,
என்னுடைய உடைந்த உள்ள மக்கள் மத்தியில் உள்ளத்தில் வந்து வாசம் செய்கிறவன், அவளை உயிர்ப்பிக்கும்படிக்காக, அவளை தேற்றும்படிக்காக நான் வாசம் செய்கிறவன் சொல்ல. God of mighty, almighty God talks about this in the Old Testament. He says, I dwell in a high and holy place, but also with him that is of a contrite and humble heart என்று சொல்கிறார். உடைந்த உள்ளத்தில் இருக்கும் மக்கள் மத்தியில் தான் நான் வந்து வாசம் செய்வேன். பிரியமானவர்களே, ஆண்டோட அன்பு பார்த்தீங்களா? பலியாற்பட்டில் நீங்கள் யோசித்து பாருங்கள். தவறாய் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். பல பாடுகள், பல யுத்தங்கள் இருந்ததுனால தேவன் ஒருவேளை இப்படி கடினமாக இருக்கிறாரான்னு இல்லை. அவர் உண்மையான இறுதியம் என்னவென்றால் பிரியமானவர்களே, ஏழை மக்கள், உடைந்த உள்ள மக்கள், நொறுங்குண்ட மக்கள், அந்த நொறுங்குண்ட இறுதியம் உள்ள மக்களோடு வந்து வாசம் செய்வது தான் அவருடைய இறுதியம். அவர் அன்பு நிறைந்த தேவன், சர்வ வல்லவர். வேதம் சொல்லு, அவர் இரக்கமும் மனதிற்கும் நீடிய பொறுமை உள்ள தேவன். ஆகவே அவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தி வருவோம். சுவாமி, நீ தான் எனக்கு உதவி செய்யணும்ப்பா, இல்லாமல் நான் ஒன்றும் முடியாதுண்டு. when we humble ourselves, God will bless you. God will bless you. வேதத்தை வாசிப்பீங்களா? யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினார்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, உயர்ந்த ஸ்தலத்தை வைத்தார். அவளை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவிக்குரிய ஆராதனை, ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்துவோம். அது மாற்றமில்ல, நற்கிரியின் பலி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் குட் ஒர்க்ஸ். அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்வதிலும் தானம் தர்மம் செய்வதிலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். Do not be discouraged, do not be disheartened. He will definitely, he will come at the right time to bless you when you do not cease to do good என்று எழுதப்பட்டது. தீமை, நம் நன்மையை செய்வதற்கு நாம் சோர்ந்து போவே கூடாதான். தானம் தர்மம் செய்வதற்கு சோர்ந்து போவே கூடாதான். அதெல்லாம் தேவனுக்கு உகந்த வாசனை, அது அவருக்கு மிகவும் பிரியமான பலி என்று வேதம் சொல்லுகிறது. டு டூ குட் அண்ட் டு ஆக்ட் in a good way, forget not, for with such sacrifices God is well pleased என்று எழுதப்பட்டது. தேவனுக்கு நன்மை செய்வதில் அவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்வதற்கென்றே நாம் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய கிரியா இருக்கிறோம். We are his workmanship, created in Christ Jesus unto good works. We are his workmanship, created for good works. அதே மாதிரி தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, he loved us and gave himself for us to sanctify us and to preserve a people holy and pure, zealous of good works என்று எழுதப்பட்டிருக்குது. ஆம், நன்மை செய்வதற்கு வைராக்கியம் உள்ள மக்களாய் நமக்காக மாற்றும்படிக்காய் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். ஆகவே நன்மை செய்வது மிக மிக முக்கியம். அது தேவனுக்கு ஒரு பலியாய் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே நன்மை செய்வோமா, சோர்ந்து போகாதீங்கன்னு எழுதப்பட்டது. Do not be weary of well doing. Do not be weary of well doing. We will reap if we faint not என்று சொல்லப்பட்டது வேத வசனத்தை. நாம் சோர்ந்து விட போகாமல் நாம் நன்மை செய்வோம் என்றால் we will definitely reap the harvest. நாம் கட்டாயமாக நாம் அதை அறுப்போம், நன்மையை அறுப்போம். பெரியமானவர்களே, ஆகவே நன்மை செய்வக்க நாம் ஒரு நாளும் தயங்கவே கூடாது. அது மாற்றமில்லை, இன்னும் நாம் பார்க்குறோம், நான் ஆஃபரிங் ஆஃப் சோல்ஸ் ஆர் சாக்ரிஃபைஸ். ரோமர் 15:15 பவுல் அப்போ சொல்லுகிறார், அன்றைக்கு புறஜாதி மத்தியில் நான் ஊழிய செய்த ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்தின பொழுது, தேவன் அவர்களை பரிசுத்தாவினால் நிரப்பின பொழுது, தேவனிடத்தில் அவர்களை நான் ஒரு பலியாய் செலுத்தினேன். I offered the Gentiles acceptable unto God. தேவன் அதை அங்கீகரிக்கும்படிக்காய் அவர்களை நான் அவருக்கு நான் பலியாய் செலுத்தினேன் சொல்கிறார். ஒவ்வொரு தரையும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும் பொழுது ஒன்றை நான் வச்சுங்க, நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிறீங்க. Every soul that God gives you, Lord, by telling them about the Lord Jesus Christ, or preaching the gospel, or evangelizing, or sending missionaries, or helping the servants of God to preach the gospel, நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் உதவி செய்வதிலும் நாம் பணம் அனுப்புவதிலும் அல்லாவிட்டால் நாமே ஊழியத்தை செய்யும் போது என்ன ஆகிறதா, அதை தேவன் சொல்கிறார் பலியாய் கருதுகிறார். பவுல் தான் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமாக்களை நான் தேவனிடத்தில் பலியாய் செலுத்தினேன். ரோமர் 15:15 அது வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஆத்துமாக்கள் மிக மிக முக்கியம். இட்ஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாமல் மக்கள் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டும் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் ஆத்து மக்களுக்கு ஆதாயப்படுத்த நாம் அதை என்கரேஜ் பண்ணணும்,
ஊழியத்தை செய்வதற்கு நாம் மக்களை அனுப்பணும். நாம் போக முடியாவிட்டால் நாம் அனுப்பணும். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களுக்கு நாம் தாங்கணும், அவளுக்காக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முக்கியம். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இயேசு சுவாமி சொன்னது அதுதான். Go into all the world and preach the gospel. கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான். வானத்தும் பூமியும் சகல அதிகாரம் என் கையில் கொடுக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சென்று சுவிசேஷ பிரசங்கித்து அவர்களை சீஷலாக்குங்கள். நான் சொல்லிக் கொடுத்த யாவையும் அவருக்கு கீழ்ப்படியும்படிக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார். பெரியமானவர்களே, இது மிக முக்கியம். The most important commandment that he gave before he could leave this world was to evangelize the world, to preach the gospel. ஆகவே இதை நம்ம மனதில் கொண்டவர்களாக இதுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்போம். மற்ற காரியங்கள் இருக்கலாம், சபை காரியங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். சாமி, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறாங்களாம் சொல்லப்படணும்ப்பா. மக்கள் இருளில் இருக்கிறாங்களே, அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, வேதம் சொல்லுது பிசாசானவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று. ஆகவே அவர் மனக்கண்கள் திறக்கப்படணும் சுவாமி என்று சொல்லி ஜெபிப்பது அவசியமாக. தட் இஸ் வெரி க்ளோஸ் அண்ட் டியர் டு த ஹார்ட் ஆஃப் த ஆல்மைட்டி காட். தேவனுடைய இதயத்துக்கு அது மிகவும் ஏற்றது, நெருங்கிய உறவுடையது. ஆகவே இதை மனதில் கொண்டவர்களாக இதை செய்வோம் என்றால் வேதம் சொல்லுது, இட்ஸ் கோயிங் டு பி a sacrifice. தேவனுக்கு போகும்போது ஆத்மாக்களோட போக போகிறோமா. அருமையான ஒரு பாடல் உண்டு. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையன் நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ, வாழ்நாள் எல்லாம் வீணாக சென்று போயிற்றேனையோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. பக்தரே உற்சாகமாக எழும்பி பிரகாசிப்பீர், ஆத்துமாக்கள் இயேசு வண்டை வந்து சேர உழைப்பீர், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, வேறுங்கையன் நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது நாம் ஆத்மாக்களை சம்பாதித்து கொண்டு அவர்களுக்கு செல்வம் கொடுப்போம் என்றால் எத்தனை பாக்கி. இதோ சாமி, என்னால் முடிந்ததை செய்தனப்பா, என்னால் முடிந்ததை செய்தேன். இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இயேசு கண்டு கொண்டாங்க, இவெல்லாம் ஆசீர்வதிப்பட்டிருக்காங்க என்று சொல்லும் போது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. ஆனால் வெறுங்கையோடு போய் நிற்ப போகிறோமா? எத்தனை நன்மையை நம்ம ஆண்டவத்தில் பெற்றிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆகவே அதுக்கு முக்கியம் கொடுங்க பிரியமானவங்களே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செல்வாக்கு, சொத்து, சொந்தம் என்னதற்கு நமக்கு போதும் என்றது இருக்கிறது, நம் பிள்ளைகளுக்கு போதும் என்று இருக்கிறது. அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்க. ராஜ்யத்தை கட்டுங்க, அங்கங்குள் பொக்கிஷம் வேதம் சொல்லுகிறது சேர்த்து வையுங்கள் என்று. There your account will be increasing every day. The account in the bank and in the kingdom of God will keep on being credited. அங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போகும். அதுதான் கடைசியில் வரும் நமக்கு, அதுதான் பரலோகத்தில் வரப்போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. அதை நாம் விட்டுவிடாமல் செய்வோம் என்றால் அது நமக்கு தேவனுக்கு பலியாக இருக்கிறது. 6ஆம் பாயிண்ட் வந்து பிரேயர் ஆஃப் செயின்ட்ஸ், நம்முடைய ஜெபம். ரெவலேஷன்ஸ் 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ன ஆகுறதா? ஜெபதுபமாய் தேவ சமூகத்தில் எழும்புகிறதா, ஒரு பலியாய் எழும்புகிறது. ஆல்வேஸ் டோன்ட் திங்க் தட் யுவர் பிரேயர்ஸ் ஆர் கோயிங் வெயின். உங்கள் ஜெபம் வீணா போகிறதுன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க பிரியமானங்களே. ஒவ்வொரு ஜெபம் செய்யும் ஜெபமும் ஆண்டவர் பலியாய் ஏற்றுக்கொள்கிறார். விசேஷமாய் பிறருக்காக, அவர் ராஜ்யத்துக்காக, பிறர் கண்ணீருக்காக, பிறர் துயரத்துக்காக நீ செலவிடும் ஜெபம், அதை வேதம் சொல்லுகிறது, அது ஒரு சுகந்த வாசனையாக, தூபமாக தேவன் சமூகத்தில் தேவ தூதர்கள் கொண்டு போய் நிறுத்துகிறார்களாம்.
பிரியமானவர்களே, our prayers are a sacrifice to God. Always remember that. Always remember that. Therefore, whenever you go to the presence of the Lord, say, Lord, my prayers are not going to go in vain. They are precious in your sight, Lord. என் ஜெபம் ஒரு நாள் வீண் போக போறதில்ல சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் அது வெளியேறப்பட்டதா இருக்க போறதப்பா. அதை நான் விசுவாசித்து உங்கள் சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஜெபிக்க முடியும் ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு மாற்றம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் இல்லை, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது தேவனுக்கு அது பிரியமான ஒரு பலி, ஜீவ பலி. கடைசியாக நாம் நேச சொல்லி போன நாம் நேச செய்த ஒரு காரியத்தை தான் நாம் பின்பற்ற போகிறோம். எபேசு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒரு பலியாய் தன்னை கொடுத்தது போல நம்மை அன்பு கூர்ந்து தம்மை பலியாகும் ஆண்டவரை பிதாவுக்கு கொடுத்தது போல நாமும் ஒரு நேசிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let us follow Jesus Christ, who offered himself as a sacrifice unto God, so that because of his love towards us, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவர் தம்மை கொடுத்தது போல நாமே ஒருவரும் அன்பு கூறும்படிக்காய் கத்தளிக்கிறார். That's a greatest sacrifice. இயேசு சுவாமி செய்த பலி மகாவலேறப்பட்ட பலி. எல்லா பலிகளை காட்டிலும் நேசர் தம் ஜீவனை கொடுத்த பலிதான் மகா பெரிய பலி. அதுதான் நமக்கு வழியை காட்டுகிறது. That's the only sacrifice that shows us the way as to how we should also live. நாம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பலிதான் நமக்கு காட்டுகிறது. அதில் முக்கியமான காரியம் என்ன? அன்பு நிமித்தம் நான் தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து பலியாய் தேவனுக்கு செலுத்தினது காரணம் என்ன தெரியுங்களா? அன்பு நிமித்தம். நம்மேல் வைத்த அன்பு. ஐயோ, என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, அவள் மடிந்து போகக்கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னோடு கூட வந்து பரலோகம் இருக்கணும், என்றைக்கும் என் ஜனங்கள் ஜீவிக்கணும் என்று சொல்லி ஒரே எண்ணத்தோடு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். ஆகவே ஒருவருக்கு ஒரு அன்பு கூறும்படி அழைக்கும். அந்த வசனத்தை செய்ய கடைசியாக வாசிங்க பிரதர். எபேசு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிகவும் இனிமையான வசனம். அதை வாசித்து பாருங்க. அதை கடைசியாக பேசிவிட்டு நாம் ஜெபத்துக்கு செல்ல போகிறோம். அல்லேலூயா. சுகந்த வாசனையாக போல. Hallelujah. That is the only greatest of sacrifice, the sacrifice of love. Every time you love people, remember that God considers it as a sacrifice. அன்பை மக்கள் மேல் செலுத்தும் போது, மக்களை நீ நேசிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை உடைய சாட்சிக்கு சொல்றார், அன்பு நீங்கள் கொடுங்க, அன்பை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க, அன்பை கொடுங்க. அதுதான் இயேசு சுவாமி சொல்லி கொடுத்தார். Love one another. You give the love, don't expect it. God will give the love for you. He will return the love back to you. ஆகவே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் மன்னிக்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த அன்பின் நிறைத்தை ஊற்றும் சுவாமி என்று கேட்போம். அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றார். பிதாவாகிய தேவன் சொல்வார், என் பிள்ளை தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்திருக்கும் இந்த பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார். ஆகவே அந்த பலியை ஒரு நாள் தள்ளவிடவே மாட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, அன்போ ஒழியாது, அன்போ ஒழியாது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு எதையும் நமக்காக செய்யக்கூடியதாய் மாறிவிடும். காரணம் அது பலியாய் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் நாம் செய்வோமா? கர்த்தருக்கு நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம். சொல்லுவோம், சுவாமி, என் ஆவிக்குரிய பலியாய் வழிகளை செலுத்தும்படிக்காக இப்போது என்னை அழைத்திருக்கிறீர், எங்கள் சபையை வைத்திருக்கிறீர் சுவாமி, எங்களை கட்டி எழுப்பியிருக்கிறீர் சுவாமி. எதற்காக? நாங்கள் ஆசாரியர்களாக இருந்து உமக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்காக. அதை நாங்கள் ஜாக்கிரதையாய் செய்ய எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.